2021 தோத்து போன பிறகு கட்சியை அவரே உடைக்கிறார். அவரே இரட்டை தலைமையில ஒரு தலைமையான பன்னீர்செல்வத்தை தட்டி விட்டுறாரு. அந்த வின்வின்ங்கிற இடத்த விட்டு திருமாவளவனும் காங்கிரஸ் எப்படிங்க வருவாங்க? அரசியல் என்ன சேவை பண்ணதுக்கும் தியாகம் பண்ணதுக்கும் எல்லாரும் இருக்காங்க. நுண்ணி அறிவு படைச்சவங்க கூட மறைச்சிக்கிட்டு பேசக்கூடியவங்களெல்லாம் நம்பி நீங்க அரசியல் மூவ் பண்ணா எங்க உருப்படும், எங்க தேரும்? இந்த 3 தொகுதி தவிர திமுக வர்சஸ் அண்ணா திமுக அரசியல் இல்லை. மோடி வர்சஸ் ஆன்டி மோடி தான். இதுக்குள்ள உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? ட்விட்டரு, ஐடி விங்கு, புண்ணாக்கு, தெருப்புழுதி, மதுரை மகாத்மா, சுனில் கனகூலு கைகள் விட்டு போயிட்டாராம. சுனில் கனகூலு Info 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம சந்திக்க இருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேயோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஏடிஎம்கேயோட எதிர்காலம் தமிழ்நாட்டை வச்சு தான் பார்க்கணும். ஏடிஎம்கே எதிர்காலம் ஒரு சிக்கலான இதில் தான் போகுது. இது ரொம்ப கவனமாக கேளுங்க அதிமுக தொண்டர்களே. மக்கள் திலகம் எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்தவங்க 96ஆம் ஆண்டு அவங்க ஒரு தோல்வி அடைஞ்சாங்க. அவங்க தோல்வி அடைஞ்சவங்க என்ன பண்ணாங்கன்னா, தோத்து போன எல்லா கட்சிகளையும் சேர்த்து 98ஆம் ஆண்டு வெற்றி பெற்றாங்க. அவங்க தோத்து போனாங்க. பாமக தோத்து போச்சு, மதிமுக தோத்து போச்சு, பாஜக தோத்து போச்சு. அவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அவங்க வெற்றி பெற்றாங்க. இதில் பாஜகவை சேர்க்கறதுல ஒன்றும் உங்களுக்கு நஷ்டம் வராது. ஏற்கனவே கிறிஸ்டின் முஸ்லீம் போயிட்டாங்க. நீங்கள் தைரியமாக சேருங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஆக்கம் ஊக்கம் கொடுத்ததுல நம்ம பங்கு ரொம்ப பெரும் பங்கு. மேடம்னு சொல்லி தான் அவங்கள அட்ரஸ் பண்ணோம். அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, பாமக அலையன்ஸுக்கும் பாமகவை கேட்டலிஸ்ட் ஸ்போர்ட்ஸாக பயன்படுத்தி அவங்க பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. மதிமுக லாக் ஆகிட்டாரு, அதனால வச்சு காய்ச்சிட்டாங்க. எனிவே அவரும் அலையன்ஸில் இருந்தார். அப்புறம் வாழப்பாடி சுப்பிரமணிய சாமி. ஆக தோத்து போனவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து அவங்க வந்து வெற்றியை பெற்றாங்க. இதுதான் அவங்களோட ஒரு அரசியல் சாணக்கியத்தனம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி 2021 தோத்து போன பிறகு கட்சியை அவரே உடைக்கிறார். அவரே இரட்டை தலைமையில ஒரு தலைமையான பன்னீர்செல்வத்தை தட்டி விட்டுறாரு. கூட்டணி கட்சியாக இருந்த பாமக பரையர் ஓட்டுக்கு மைனஸ்ன்னு பாமகவை தட்டி விட்டுறாரு. சிவி சண்முகம் சொன்னார, தினகரன் பத்திரிகையில் செய்தி வந்துட்ட, இதை நான் உள்நோக்கத்தில் பண்றதாட்டு தினகரன் சிவி சண்முகம் கோர்ட் வாரியா இது நீதிமன்றம் வாரியா போயிட்டு இருக்கிறாரு. அவரு சட்ட அமைச்சரெல்லாம் இருந்தவர். பட் அவர் அதுக்காக அந்த அவரோட உருட்டல் மிரட்டல்லாம் நமக்கு என்ன பண்ண முடியும்? நமக்கு இன்டென்ஷன்ல நியாயம் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அந்த புள்ளிக்குள்ள அவர் பேசினதா தினகரன்ல வந்திருந்து. அப்புறம் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக பாஜக மைனஸ்னாங்க. சரி, அவருக்கு லெப்டினன்ட் ஒரு செல்வாக்கான ஆளு, எடப்பாடிக்கு ஆளு. அப்போ எடப்பாடிக்கு நோக்கம் என்ன? பாஜக தோத்த அணியில இருந்து பாஜகவை தள்ளி விட்டுட்டார். இப்போ இருக்காரு. பாமகவை தள்ளி விட்டுட்டார், பன்னீரை தள்ளி விட்டுட்டார். எப்படி ஜெயிக்க முடியும்? அவர் கனவு கண்டாரு, காங்கிரஸ் 20 சீட்டுக்கு கூட்டணி வந்துருவாங்கன்னு. ஏங்க, ஒரு ஒரு விவரமா சொல்லக்கூடிய ஆட்களை, அரசியல் அவதானிச்சு சொல்லக்கூடிய ஆட்களை நம்பாண்டாமா? காங்கிரஸ் ஜெயித்த இடத்த விட்டு எப்படிங்க வருவாங்க? வின்வின்னு ஸ்டாலின்ட்ட இருக்குது. அந்த வின்வின்ங்கிற இடத்த விட்டு திருமாவளவனும் காங்கிரஸ் எப்படிங்க வருவாங்க? அரசியல் என்ன சேவை பண்ணதுக்கும் தியாகம் பண்ணதுக்கும் எல்லாரும் இருக்காங்க. ஜெயிக்கிறதுக்கு அதிகாரத்துக்கு இருக்காங்கங்க. அவங்க 9 எம்பி ஸ்டாலினை வச்சு வருது. 10 வருஷமா அரசியல்ல 0.7% வாக்கெடுத்து ஒண்ணுமே இல்லாத திருமாவளவனுக்கு, தொடர் தோல்வியில இருந்த திருமாவளவனுக்கு ஸ்டாலின் கூட்டணியில 2 எம்பி வருது. அவங்க எப்படி விட்டுட்டு வருவாங்க? அப்போ நீங்க வந்து ஜெயலலிதா சரியான கணக்கு போட்டாங்க. தோத்தவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஜெயித்தாங்க. நீங்க தோத்த பிறகு இருக்கவங்களெல்லாம் வெளியே அனுப்பிக்கிட்டு ஜெயித்தவங்களெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு இன்டாக்டா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. இந்த இடத்துல இன்னொன்று பார்க்கணும். வெற்றி பெற்ற மூப்பனார கலைஞர் வந்து கைவிட்டுட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு. ராமதாஸை கலைஞர் கைவிட்டுட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு. கலைஞரை விட ஸ்டாலின் புத்திசாலி, நுணுக்கமான அரசியல் அறிவுள்ளவர், ரொம்ப சுருவுடுன்னு நான் சொன்னேன். சும்மா ஸ்டாலினை சுடலன்னும் தத்தி இன்னும்
அவர் பெரிய நுண்ணி அறிவு படைச்சவங்க கூட மறைச்சிக்கிட்டு பேசக்கூடியவங்களெல்லாம் நம்பி நீங்க அரசியல் மூவ் பண்ணா எங்க உருப்படும், எங்க தேரும்? ஜோதி பாசு மாதிரி அவர் கூட்டணி விடமாட்டாருன்னு சொன்னான்ல, அப்ப அதுதானே நடக்குது. திருமாவளவன் போக்கு காட்டுறாருன்னு சொன்னான்ல, அவர் கடைசியா சீமான் வளர்ந்துடக்கூடாது, அவருக்கு பழைய சமூகத்தில் ஒரு எழுச்சி வந்துடக்கூடாதுன்னு சும்மா ஒரு போக்கு காட்டிக்கிட்டு கலைஞர் பிறந்தனால அதுல எல்லாம் ஸ்டாலின் கூட போய் நின்றுட்டாருல்ல. இப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா அடிக்கிறாரு, அதிமுக எவ்வளவுக்குள்ள நக்கல்ல ஏண்டி பண்றாரு, பரிதாபப்படுறாங்கிறாரு. அப்ப இந்த பரிதாபம்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க தெளிவா பாஜக கூட நின்றுக்கணும். இப்ப மீண்டும் பாஜக கிட்ட ஷீட் ஷேரிங்ல பிரச்சனை வருது. மோடியை முன்னிறுத்தி தான் இங்க களம் காண முடியுங்கும் போது நம்ம போன்றவங்க எல்லாம் மோடி பிளஸ் அதை விட்டுட்டு எடப்பாடி போனாருன்னா பரிதாபமா போயிடுவாருங்க போது ரெட்டை இலக்கத்துல மோடிக்கு சீட்டு வேணும்னு நம்ம கிளைம் பண்றோம். அதை அண்ணாமலையும் விட மாட்டாரு, டெல்லி பாஜக அதை விடாதுங்கிற சூழ்நிலை இருக்குது. ஸோ நீங்க 5 சீட்டு கொடுத்த இடத்துல இப்ப ரெட்டை இலக்கத்துல அவங்க கேட்பாங்களா, அவங்களை எப்படி நிப்பாட்ட போறீங்களாங்கிறது பிரச்சனை. அடுத்தால நீங்க 7+1 கொடுத்த இடத்துல அதிமுக 4 போயிட்டு எவ்வளவு சீட்டு நீங்க தர போறீங்கன்னு இவரு அன்புமணி ராமதாஸ் கேட்கிறாரு. 10 சீட்டு குறைய மாட்டாருங்கிற புள்ளிகள் அவங்க இருக்கிறாங்க. அப்போ நீங்க தோத்து போன அலையன்ஸை கலைஞர் மாதிரியாவது இன்டாக்டா வச்சிருக்கணும். அதையும் சிதைச்சி கட்சியும் சிதைச்சி இப்ப எப்படி இந்த அணியை கட்டமைக்கிறதுக்குன்னு திணறீங்க. முதல்ல அணியை கட்டமைங்க, சீட் ஷேரிங்ல அச்சீவ் பண்ணுங்க. சீட் ஷேரிங்ல அச்சீவ் பண்ணலான்னா அதே பலகீனம். ஏன்னா தனிச்சு போட்டிட முடியாதுங்க. உங்க பலகீனத்தை பாமகவுக்கும் தெரியும், பாஜகவுக்கும் தெரியும். அப்போ எப்படி உங்கள்கிட்ட அவங்க 19 கொடுத்த மாதிரி கொடுத்த சீட்டுக்கு வாங்கிப்பாங்க? 19 தான் நீங்க 2 வருஷம் தோத்து போறீங்களே. இதுதானே உங்களோட லட்சணம். எங்க 2 பேரும் சேர்த்தாங்க சொல்றேன். ஐயா இபிஎஸ்சி ஐயா ஓபிஎஸ்சி சேர்த்தாங்க சொல்றேன். 2 பேரும் சேர்ந்தே கான்ட்ரிபியூட் பண்ண ஓட்டு 12% சிலர் சொல்றாங்க, இல்ல 15 இருக்குன்னு சொல்றாங்க. அங்க பாராளுமன்ற தேர்தல் மோடி வெர்சஸ் ஆன்டி மோடி தான். ஒரு நாகப்பட்டினத்துல காமராஜ் திமுக வெர்சஸ் அதிமுக கொண்டு வந்தாரு. ஒரு தங்கமணி இது இங்க நாமக்கல்ல கொண்டு வந்தாரு. ஒரு பன்னீர்செல்வம் தேனியில கொண்டு வந்தாரு. இந்த 3 தொகுதி தவிர திமுக வெர்சஸ் அதிமுக அரசியல் இல்ல. மோடி வெர்சஸ் ஆன்டி மோடி தான். இதுக்குள்ள உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? அப்ப இந்த சூழ்நிலையில பார்லிமெண்ட் எலெக்ஷன் எங்களுக்கு முக்கியம் இல்ல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் உங்களை குழி தோண்டி புதைச்சிட்டுன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் உங்களை காலி பண்ணிட்டுன்னா, அப்புறம் சட்டமன்ற தேர்தலில் குட்டியும் கொலையருமா என்ன பண்ண போறீங்க? என்ன பெருசா எங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் முக்கியம் இல்ல, எங்களுக்கு அசம்பிளி தான் முக்கியம். நீங்க என்ன ஜெயலலிதா மாதிரி எஸ்டாப்ளிஷ் லீடரா? ஜெயலலிதா மாதிரி நீங்க என்ன காஸ்ட் நியூட்ரலா? ஜெயலலிதா தோத்து போனவங்கலாம் வச்சு 98ல நிரூபிச்சாங்களே. இன்னும் எடப்பாடிக்கு சான்ஸ் இருக்குன்னா யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. நீங்க மோடிக்கு எதிராக போனீங்கன்னா ரொம்ப மோசமா போயிடுவீங்க. அதனால மோடிக்கு ஆதரவா நின்று தான் தீரணும். நின்னுங்க, அணியை கட்டமைங்க, கண்ணியமா எல்லாருக்குள்ள சீட்டுகளை ஒழுங்கா கொடுத்து உடனே மோடி பிரதமர்ங்கிற புள்ளிக்குள்ள வாங்க. இன்னும் 2 இலக்கத்துல பாஜக சீட்டு கொடுங்க. ஏன்னா தனிச்சு போனவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி வடக்க பாமகவுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை கொடுங்க. அதே போல பாஜக சொல்ற மாதிரி தினகரன் பன்னீரெல்லாம் சேருங்க. ஓரளவு அவங்க யூபிலே அணியை பெருசாக பார்க்குறாங்க. கர்நாடகாவில் 50% ஓட்டு எடுத்த இடம், அங்கேயே 9% ஓட்டு எடுத்த தேவகவுடாவை சேர்த்துட்டு அணியை பெருசாக்க முயற்சி பண்றாங்க. அப்ப எல்லா கட்சிகளும் சேர்த்து அணியை பெருசாக்குங்க, ஃபைட் பண்ணுங்க. ஏன்னா தப்பு பண்ணது நீங்க, இப்போ சிரமப்படுறீங்க. இதை தாண்டி மோடியா எடப்பாடியா போறது உங்க விருப்பம். கடைசி நேரத்தில் போனீங்கன்னா அம்பேல், அதுல எந்த மாற்றமும் இல்லை. எந்த ட்விட்டரு, ஐடி விங்கு, புண்ணாக்கு, தெருப்புழுதி, மதுரை மகாத்மா, சுனில் கனகூலு கை கழுவிட்டு போயிட்டாராம. சுனில் கனகூலு கையை அப்படி கழுவிட்டு சிங்கிங் ஷிப்பு இது மூழ்கிற கப்பல்ல நாயா பயணிக்கணும்னு போயிட்டாராம. பட் சுனில் கனகூலு திறமைசாலி தான், நம்ம மறுக்க வரல. கர்நாடகா வெற்றிக்கெல்லாம் ஒரு காரணம், காங்கிரஸும் அதுக்கு அவர் அங்கீகரிச்சிருக்கு. திறமையானவர். 2019ல் ஸ்டாலினுக்கு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தவர். ஒரு சீட்டுக்கு அதிமுக தள்ளக்கூடிய அளவுக்கு வியூகம் பண்ணவர். ராமதாஸ் மைனஸ்ன்னு அந்த ஜாதிய மனப்பான்மையில இந்த சனாதான மனப்பான்மையில துரைமுருகன், இவர் ஜெகத் ரட்சகன் போன்றவங்கெல்லாம் பேசும்போது அவரு அந்த சனாதனவாதிகளை புரிஞ்ச சுனில் கனகூலு தான் திருமாவளவன் பிளஸ் இவர் ராமதாஸ் அவ்வளவு லாபம் இல்லைன்னு சொல்லி எடுத்து 38 சீட்டு ஜெயிக்க வச்சவர் தான். அவர் வேற இப்போ அங்க இருந்து ப்ரொஃபஷனல், அவர் தப்பு இல்லை, ப்ரொஃபஷனல். நம்ம ப்ரொஃபஷனலாக கூட மோடிக்கு எதிரான எந்த ப்ரொஃபஷனல் இதுலேயும் கம்பைன் பண்ண மாட்டேன்னு தான் நம்ம பேசக்கூடிய ஆள். இன்னும் சொல்லக்கூட அந்த வீடியோ கூட ஃபுல்லாக போட்டால் அதை தான் நம்ம கண்டிஷனாட்டே போட்டிருப்போம். அவர் ப்ரொஃபஷனலுங்கும் போது அவர் இன்னைக்கு காங்கிரஸ் கூட இருக்கிறாரு, இது போயிட்டாரு கூட சொல்கிறாங்க. அப்போ அவரை நம்பி நீங்கள் எவ்வளவுக்குள்ள ஏமாந்துருக்கீங்க, எவ்வளவுக்குள்ள இழிச்ச வேறலாக இருக்கீங்க.
அப்போ ஒன்று யதார்த்த சூழ்நிலை நீங்கள் அறியணும். எடப்பாடி பழனிசாமி பிராக்டிக்கல் டிசிஷன் எடுக்கிறவர் நல்லவர் தான், ராஜதந்திரி தான். எதிர் எடப்பாடி எலெக்ஷன் என்ன 5 வருஷம் கவர்மெண்ட்டை முடிச்சாரு, அது ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுத்தாரு, 7.5 எல்லாம் கொடுத்தாரு, பாதுகாட்டுக்கு டெல்டா மண்டலமாலாம் அறிவிச்சாரு. நம்ம அதெல்லாம் ஒன்றும் மறுக்க வரல. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருந்தது. ஆனால் அரசியல் எதிர்கட்சி இடத்துல அரசியல் அரங்கத்துக்குள்ள பேராசை பிடிச்சி எல்லாத்தையும் கிராப் பண்ணுன்னு சொல்லி 2 ஜாதி எல்லாத்தையும் சமூக நீதி சூறையாடணும்னு சொல்லி பண்ணும்போது நம்ம சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக நம்ம போர் தொடுக்கிறோம். இப்போ அவரு மத முரண்பாட்டை பேசி பேசி மாஞ்சவங்க நம்ம பேசின ஜாதி முரண்பாடு அவங்கள குத்தி கிழிச்சிரும், அவங்கள இட் வில் டியர் தம் இன்டு பீசஸ்ன்னு புரிஞ்சு மோடி கிட்ட வராங்க. வரட்டு, பிராக்டிக்கல் பொசிஷனை உணரட்டு, மோடிக்கு மெரிட்டை உணரட்டு. முதல்ல அந்த புள்ளிக்குள்ள வந்தாதான் உங்களுக்கு படுமோசம் போறது தடுக்கப்படுங்கிறதா உண்மை. நீங்க உங்க என்ன விங்கி யாதி விங்க எல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் நான் எடப்பாடி பழனிசாமி அண்டர்ஸ்டிமேட் பண்ணவும் இல்லை. அவரு டைம் பார்த்துட்டு இருப்பாரு, எப்படியாவது பாஜகவை தன் டேம்ஸுக்கு வர முடியுமான்னு பார்ப்பாரு. பாஜக பொறுத்தவரை 19 லாபம் இல்லைங்கும் போது எடப்பாடி டேம்ஸுக்கு 24 போறதுக்குள்ள வாய்ப்புகள் மிக மிக குறைவு நான் கருதுறேன். அதே மாதிரி இப்போ நான் தமிழர் ஒருங்கிணைப்பார் சீமானை பற்றியான சர்ச்சை, கைதாவாரா சீமான் அப்படி இருந்துச்சு, ஏன் இன்னும் கைது பண்ணல சீமானை அப்படின்னு இருக்கு. காவல்துறை கமிஷனர் தான் கேட்கணும், ஏன் இன்னும் கைது பண்ணலைங்கிறத அவர் தான் பயிர் சொல்லணும். அந்த கேஸில் என்ன இருக்கு, அது அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுதா, அது அதற்கான எவிடன்ஸ் இருக்குதா, அந்த ப்ராசஸ் என்னங்கிறது அந்த ஏரியாவில் டிசி பேசணும், அல்லது டிசி சார்பாக கமிஷனர் ஆஃப் போலீஸ் பேசணும். இல்லை உங்களுடைய பார்வை அதில் என்ன சார்? நான் அந்த எஃப்ஐஆரை பார்த்தா என்ன சொல்ல முடியும். சட்டம் தன் கடமையை செய்யட்டுங்கிற புள்ளியில் அதில் சீமானுக்கு சாதகமாக பல லூப்ஹோல்ஸ் இருக்கலாம். என்ன இருக்குன்னு நம்ம பார்க்காம அதுக்குள்ளே பேசாண்டான்னு நான் கருதுறேன். சார் இது மாதிரி தொடர்ந்து சீமான் மேலே நிறைய நெகட்டிவ் நியூஸாக வந்துட்டே இருக்கு. இப்போ எதுவும் நெகட்டிவான ப்ரொபகண்டா நடக்குதா? இது மூலியமா நாடாளுமன்ற எலெக்ஷன்ல எதுவும் ஒரு பாதிப்பு? எம்ஜிஆர் மேலே வரலையா, கருணாநிதி மேலே வரலையா, காமராஜ் மேலே வரலையா, இந்திரா காந்தி மேலே வரலையா? அதெல்லாம் வரத்தானுங்க செய்யும். பொலிட்டிக்ஸ் கைரஸ் பிசினஸ், அரசியல்லாம் இதெல்லாம் வரத்தான் செய்யும். இதெல்லாம் ஓவர்கம் பண்ணி துணிச்சலா போகும் தான் சார் அரசியல்வாதி. சீமானுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு நான் கருதுறேன். அந்த கெப்பாசிட்டியை வச்சு அவர் எப்படி ஹி வில் கம் ஓவர் த டைட், இதுக்கு எதிராக எப்படி வராருன்னு பார்ப்போம். இதெல்லாம் வர முடியாது. இல்லைன்னா என்ன பெரிய வேலு பிரபாகரன் பிள்ளைன்னு சொல்றதுக்கு இருக்கு. அதெல்லாம் அவங்க சமாளிச்சு வருவாங்க தம்பி. இல்லை இதுக்கு ஒரு காரணம் நாம் தமிழர் கட்சியில் உள்ள நிறைய அவங்களுடைய தம்பிகளே காரணமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கூட ஒரு குற்றச்சாட்டா, பொய்யான ஒரு குற்றச்சாட்டா கூட இருக்கலாமே.